ஆக்சுவலா என்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு நல்ல ஹேர் க்ரோ ஆகிற மாதிரி ஒரு பேக் சொல்லுங்க மேம். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எள்ளு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நாளே நைஸா அரைச்சிட்டு செம்பருத்தி இலை இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது. உங்களுக்கு செம்பருத்தி பூவையும் இலையுமே வீட்டில் செடி இருந்ததுன்னா அது ரெண்டையுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சும்மா கண்ணளவில் எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது ரெண்டையும் போட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சுட்டு நல்லா கசக்கிட்டு அது ஜெல்லே வந்துடும் அந்த தண்ணியில். அந்த தண்ணியை போட்டு அலசி பாருங்கள். எக்ஸலண்ட். அதை பேக்கப் போகணும்னு ஆசை இருந்தால் அதையும் அரைச்சி பாருங்க. ஹேர் ஆயிலில் பெஸ்ட்டு வந்து மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே அரை ஸ்பூன் எடுத்துட்டு அதை வந்து நல்லெண்ணெய் 1 கப் எடுத்து இது ரெண்டையும் போடுங்க. அது ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சூடாயின்னு இருக்க எண்ணெய் அப்படின்னு தெரியும்போது உங்கள் வீட்டில் கற்பூரவல்லி தொட்டியில் இருந்ததுன்னா அது நல்லா நிறைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுட்டு மொத்தமாக அது தெளிஞ்ச உடனே அந்த ஆயிலை போட்டு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படி கற்பூரவல்லி இல்லைன்னா ஓமமே போடலாம். ஓகே, ஸோ ஹேரை வந்து இந்த மாதிரி பராமரிச்சா போதும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. சில பேர் சொல்லுவாங்க வாரத்துக்கு 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணால் போதும். பட் ஒரு சில பேருக்கு டெய்லி வாஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை? 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணணும். 2 தடவை எண்ணெயை வச்சு வாஷ் பண்ணிட்டா தட்ஸ் இனஃப் ஃபார் தி ஹோல். ஸோ வணக்கம் மக்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆரம் ஹெர்பல்ஸோட ஓனர் ராஜமுரளி மேம் தான். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹேர் பற்றின வீடியோ போட்டுடலான் இருக்கோம் மேம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெஹந்தி பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து மெஹந்தி அப்படின்னாலே பயப்படுவாங்க. ஐயோ அது ட்ரை ஆகிடும், அதெல்லாம் செட் ஆகாது, அதை யார் வாங்கி அரைச்சிக்கிட்டுலாம் இருக்கிறதுன்னு. பட் உங்ககிட்ட இந்த ரெடிமேட் மெஹந்தி ப்ராசஸ் தான் வாங்கி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் எவ்ரிபடி முடியாது. இந்த மாதிரி ஒரு பிஸி வேர்ல்டில் they can buy and use. பாருங்க, இந்த பிஸி வேர்ல்டில் எங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஈஸி பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு ஹேர் இது. ஸோ இந்த எபிசோடும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஹேர் பற்றி தான் மேம். இப்போ ஹேர் வந்து நல்லா பவுன்சியாக வேணும், அடர்த்தியாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் பேக்காக போடலாம் மேம்? இப்போது அடர்த்தியாக வேணும் அப்படின்னா ஒன்று வந்து எங்கள் ஹென்னாவே டென்சிட்டி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணுறதே டென்சிட்டி நல்லா கிடைக்கும். இது தவிர சின்னதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, முடி அடர்த்தியாக வளரணுன்னா தலைமுடியை டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நல்லா எண்டு வரைக்கும் கோம் பண்ணணும். தட் இஸ் த ஃபஸ்ட்டு ஜாப். நீங்கள் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற ஃபீல் தெரியும். நீங்களே அதை உணர்வீங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து டெய்லி வந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு தேங்காய் எண்ணெய் ஆனாலும் ஒரு 2 drops தலையில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கோம் பண்ணுறதை பண்ணிக்கணும். கோம்பிங்கில் வந்து டவுன்வேர்ட்ஸ் தான் பண்ணணும். யூ ஷுட் நாட் இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணி வாரின்னு இருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ரைஸ் பண்ணி வாரிண்டே இருந்தானாக்கா முடி போயிடும். முதல்ல வந்து முடி போயிடுறது வேறு விஷயம், ரிசீடிங் வரும். அதுக்கப்புறமா வந்து ஸ்லோலி வந்து தின்னிங் வரும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் வந்து திஸ் கேன் பி ஒரு பேட்டர்ன். அது நான் ஒன்றும் சொல்லலை. சரி, உங்கள் ஃபேஸ்க்கு இது சூட் ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 தடவை வாரும்போது டேக் ஏ லைன் சம்வேர். இங்கே கோட் எடுத்து நல்லா சிக் எடுத்து நல்லா வரும் டவுன்வர்ட்ஸ். அது பண்ணிக்கோங்க. அதை தவிர வந்து ஃபேஷனுக்கு பண்ணிக்கிறதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். அவங்கவுங்க லைக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த ஃபேஸ் கட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதெல்லாம் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக என்ன மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு நல்ல ஹேர் க்ரோ ஆகிற மாதிரி ஒரு பேக் சொல்லுங்க மேம். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எள்ளு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது நாளே நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து தலையில் நல்லா ஒரு பேக் மாதிரி போட்டால் போடுங்க. போடலைன்னா கொஞ்சம் லிக்விடாகவே தலை பூரா அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நாட் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 minutes கழிச்சு ரின்ஸ் அண்ட் வாஷ். ஷாம்பு தேவையில்ல. வேண்டாம். வித்தியாசமாக இருக்கே கடுகு எள்ளு. இது என்னென்ன ஆயில் வரும் அதில். துவரம் பருப்பு வில் வாஷ். இது மாதிரி தான் வாஷ்க்கு ஒன்று கொடுக்குறோம், ஆயில் பண்ணுறதுக்கு ஒன்று கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கண்டிஷனிங் எஃபெக்டோட தலை வாஷ் ஆகும். மேம் சில பேர் சொல்கிறாங்க உளுந்தை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷமோ இல்லை 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு லைட்டாக பால் கலந்தோ இல்லை தயிர் கலந்தோ அரைச்சி கூட பேக் போடலான்றாங்க. அது என்னென்னா உளுந்தை ஊற வச்சு பேக், உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லதுங்க. எப்படி நல்லதுன்னா
உளுத்து போன உடலுக்கு உளுந்து அப்படிம்பாங்க. அது அது என்னன்னா ரீசன் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து எலும்பு தேயறதுன்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தேய்மானம்லாம் இருக்கும்போது உளுத்தம்பருப்பு வந்து வடை எல்லாம் சாப்பிட்றது அது எல்லாமே நல்லது, இன்டேக்காக எடுத்துக்கிறதே நல்லது. அதே உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தலை முடியல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தீக்கும். ஆனால் அதுக்குன்னு அதை வந்து நிறைய போடக்கூடாது. அரை டீஸ்பூன் தான் போடணும். அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பில் கூட வந்து ஒரே ஒரு புங்கங்காயம் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பேக்கெல்லாம் போடவே வேண்டாம். நீங்கள் அதை நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோடு சேர்த்து போட்டிங்கன்னா அலசுறது கஷ்டமாக இருக்கும். ஃபில்டர் பண்ணிவிட்டு முதல்ல தண்ணி விட்டுட்டு இந்த ஃபில்டர் பண்ணின வாட்டர் இருக்கும், ஒரு கப் வச்சுருப்பீங்க, அதை போட்டு நல்லா நீங்களே ரின்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல லேதரோட தலை முடி வந்து வாஷ் ஆகும். அது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தின் ஹேராக இருந்தால் கூட திக்காக தெரியும். தட்ஸ் ஆல்சோ எ ஸ்பெஷல் இது தான் அதனால் வருது. சரி, அதை ஒரு 2 டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹேர் வில் லுக் குட் திக், அதாவது ரொம்ப திக்காக தெரியும். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இந்த முருங்கீரையோ இல்லை அரைக்கீரையோ நம்ம வாங்கி சமைக்கிறோம் இல்லை மேம், அதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி கூட பேக்காக போடலாமா? முருங்கைக்கீரையோ அரைக்கீரையோவா? நினச்சதெல்லாம் பேக் போடுவீங்களான்னு? அதெல்லாம் கிடையாது. இன்டேக் இஸ் இன்டேக், அப்ளிகேஷன் இஸ் அப்ளிகேஷன் தான். இது போடலாமா? போடக்கூடாது. எதுக்கு போடணும்? வேண்டாதெல்லாம் எதுக்கு போடணும்? முருங்கைக்கீரையில் அயன் இருக்குது, அதனால ஆத்தேச்சு போடுவோம். அயன் இருக்குன்னு அயன் கடாய் எடுத்து தள்ள போட்டு வாட் இஸ் திஸ்? அரைக்கீரை அதுதான் சொல்கிறேங்க, எல்லாத்தையும் அயன் இருக்குது. இதெல்லாம் கேட்க போய் அப்புறம் பின்னாடியே கடாய் வரப்போறதுன்னு எனக்கு என்ன பயமா இருக்கு. அது எவ்வளோ அயன் இருக்குங்க, அதை விட கடாயை தூக்கி தலையில கவுத்துக்கோங்க. கரெக்ட், குட் ஜோக். வேற என்ன மாதிரியான பேக் போடலாம் மேம்? இதுவே போதுமா? நீங்கள் இந்த இல்லை நிறைய இப்போ வந்து செம்பருத்தி இலை இருக்குது, செம்பருத்தி பூ இருக்குது. உங்களுக்கு செம்பருத்தி பூவையும் இலையுமே வீட்டில் செடி இருந்ததுன்னா அது ரெண்டையுமே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சும்மா கண்ணளவில் எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது ரெண்டையும் போட்டுருங்க. ஒரு 1/2 hour கழிச்சுட்டு நல்லா கசக்கிட்டு அது ஜெல்லே வந்துடும் அந்த தண்ணியில். அந்த தண்ணியை போட்டு அலசி பாருங்கள், எக்ஸலண்ட். அதை பேக்காக போடணும்னு ஆசை இருந்தால் அதையே அரைச்சிப்பேன். பேக் போடுறதுல வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா லாட் ஆஃப் பேக்ஸ் என்னென்னா அலசுறது கஷ்டம். ஆமாம். பட் whereas if you take the essence of it and wash, it will look very nice. And நீங்களும் வந்து அடிக்கடி செய்வீங்க. நீங்கள் செம்பருத்தி இலையை அரைச்சி பேக் போட்டு பாருங்க, தலை அலசுறதே கஷ்டம். இப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அடிக்கடி செம்பருத்தி செடி இருந்தால் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணிக்கலாம்னு தோணும். பட் செம்பருத்தி இலையும் பூவும் போட்டு பாருங்க, அது வந்து ஹைபிஸ்கஸ்க்கு சப்ளிமெண்ட் வேறு எதுவுமே கிடையாதுங்க, தலைமுடி கருகருன்னு வளருது. மேம் இப்போ சில பேருக்கு வந்து ஷாம்பு வந்து ஒத்துக்காது. ஸோ வீட்லேயே வந்து ஏதாவது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஹோம்மேட் ஷாம்பு மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? ஷாம்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கக்கா, அவங்க வந்து பூந்தி கொட்டைன்னு விற்பான் இல்லையா, அதுலேருந்து கொட்டையை எடுத்துகிட்டு அதை முதல் நாள் நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பயத்தம்பருப்பும் இது வந்து ஒரு 3 இருக்கலாம், 3 போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் அதை நல்லா அரைச்சிட்டு அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். there cannot be a shampoo equal to that. அப்படியா? that will be very fine. இந்த பைத்தம் பருப்புன்றது இந்த பாசி பருப்பு சொல்கிறாங்களா? கூட்டு செய்வாங்க இல்லையா, கூட்டுலாம் செய்வாங்களே பச்சை கலரில் உடைக்காதது, அதுதான்மா நீங்கள் வீட்டுக்கு சமையல். இல்ல மேம், பைத்தம் பருப்புன்னா எனக்கு அந்த பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர் இருக்கிறது முழுசு, அது அரையிறது கஷ்டமா இருக்கும். இது என்ன அரைஞ்சிடும். ஓ, இது உடைச்சதா? சிறுபருப்பு பைத்தம் பருப்பு கூட்டு சொன்னேன்னா அதை போடலாமா மேம் தலைக்கு? அதுதான் பெஸ்ட். வாஷ்க்கு வந்து கடலை பருப்பு கடலை மாவு எல்லாம் ட்ரை ஆக்கும், பைத்த மாவு ஆக்காது. அதனால இது வந்து சோப்பு நட்டு காய் இல்லையா, அதனால வந்து நல்லா வாஷ் பண்ணோம். வாஷ் பண்ணாலும் அது வந்து ட்ரை ஆக்கிடுமோன்னு ஒரு ஃபியர் இருக்கும். இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி. அண்ட் இன்ஸ்டன்ட் ஹேர் ஆயில் ஏதாவது? ஹேர் ஆயிலில் பெஸ்ட்டு வந்து மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வெந்தயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு அதை வந்து நல்லெண்ணெய் ஒரு கப் எடுத்து இது ரெண்டையும் போடுங்க. அது ரெண்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி சூடாயின்னு இருக்க எண்ணெய் அப்படின்னு தெரியும் போது உங்கள் வீட்டில் கற்பூரவல்லி தொட்டியில் இருந்ததுன்னா அது நல்லா நிறைய ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுட்டு மொத்தமாக அது தெளிஞ்ச உடனே அந்த ஆயிலை போட்டு பாருங்கள், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்படி கற்பூரவல்லி இல்லைன்னா ஓமமே போடலாம். வாங்கின இதில் ஓமத்தையும் போட்டு வச்சுன்னா ஓமமும் வெந்தயமும் மிளகும் சேரும்போது தலைக்கு வந்து நல்ல ஒரு எண்ணெய் பசையும் கிடைக்கும். ஆனால் அது எண்ணெயாக தெரியாது. இட்ஸ் லைக் தட். ஓமத்தோட இது வந்து எண்ணெய் பசையை கொடுக்கும், ஆனால் எண்ணெயாக தெரியாது தலை. அதே மாதிரி வெந்தயமும் வந்து நல்ல சில்கியாக ஆக்கும், ஆனால் அது வந்து தின்னாக்காது. அது அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவையான சில பேர் வந்து கடலமாவும்பாங்க, கடல் மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஆக்சுவலாக சில பேருக்கு ஸ்பிளிட் எண்ட்ஸ் வருது இல்லை மேம், அதுக்கு என்ன மேம் பண்ணுறது? ஸ்பிளிட் எண்ட்ஸ் இஸ் அவுட் ஆஃப் ட்ரைனஸ்மா. டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பிளிட் எண்ட்ஸ் வரும்.
ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரவங்க எல்லாரும் செய்கிற ஒரே மிஸ்டேக்கு எண்ட்ஸை கட் பண்ணால் சரியாக போகணும். கட் பண்ணால் 2 நாள் கழிச்சு உடனே வரும். See, it is not the solution. Cutting is not the solution for split ends. இன்ன வரைக்கும் நாங்கெல்லாம் கட்டிங் தான் சொல்யூஷன் நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்ப்ளிட் எண்ட்ஸை கட் பண்ணி மேல் வரைக்கும் தான் போயிட்டு இருப்பீங்க. பட் தட்ஸ் நாட் த சொல்யூஷன் ஃபார் இட். த சொல்யூஷன் இஸ் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யூ த தலை, அந்த ஸ்கேல்ப். அதனால அதுதான், அதாவது நீங்க நுனியை மட்டும் பண்ணானாக்கா அங்கே அப்படியே கட் பண்ணி ஷார்ட்டாக தான் ஹேர் ஆக்கிப்பீங்க. தலை முடியில் வந்து டேண்ட்ரஃப் இருந்தால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ரொம்ப ட்ரையானா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். நல்ல டஸ்டி ஏரியாவில் ட்ராவல் பண்ணால் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக யூ ஆர் கோயிங் லைக் தட்னா யூ வில் ஹேவ் டெஃபினெட்லி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். ஒரு சின்ன சந்தேகம் மேம், இப்போ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், ஹெல்மெட்ஸ் போடுறோம் அப்படின்னா தலை ஏதாவது துணி வச்சு கவர் பண்ணிட்டு போட்டுக்கலாமா? கவர் பண்ணி தான் ஆகணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வெயிட்டு கொட்டுறது இல்லையா உங்களுக்கு. டேரெக்டாக அப்படியே டேரெக்டாக போடாத அதை போட்டுக்கிறது. இப்போ அதெல்லாம் தனியாக விற்கிறாங்க போல இருக்கேன். லாட் ஆஃப் accessories and good business. ஓகே, ஸோ ஹேரை வந்து இந்த மாதிரி பராமரிச்சா போதும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. சில பேர் சொல்லுவாங்க வாரத்துக்கு 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணால் போதும். பட் ஒரு சில பேருக்கு டெய்லி வாஷ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை? 2 தடவை ஹேர் வாஷ் பண்ணணும். 2 தடவை எண்ணெயை வச்சு வாஷ் பண்ணிட்டா தட்ஸ் எனஃப் ஃபார் த ஹோல் வீக். ஓகே, இப்போ சில பேர் வந்து பேக் எல்லாம் நிறைய பேர் போட விரும்புவாங்க. அவங்க வந்து எந்த பேக் போட்டாலுமே எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் போடலாமா? அதுதான் பெஸ்ட் வே. அப்படி இல்லைன்னா அது மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலேயே கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்குறதா ஏதானு ஒன்று இருக்கணும். இப்போ அவங்க வந்து எண்ணெய் அப்ளை பண்ண மாட்டேன்னாங்க. அவங்க என்ன பேக் போடுறாங்களோ அதில் எள்ளும் கொஞ்சம் கூட சேர்த்து வச்சு அரைச்சாங்கன்னா. என்ன எள்ளு, கருப்பா வெள்ளையா? இல்லைம்மா, 2லையுமே எண்ணெய் பசை இருக்குது. அதனால் எதுவானாலும் பரவாயில்ல, எதுனாலும் போட்டுக்கலாம். மேம், பச்சை நெல்லிக்காய் அரைச்சி தலையில் அப்படியே பேக்காக போடலாமா? நீங்கள் வரிசையாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு வெண்டைக்காயை போடலாமா, கத்திரிக்காயை போடலாமா கேட்பீங்க போல. நெல்லிக்காய் நல்லதுமா. அதனால் வந்து நெல்லிக்காய்க்கு விட்டமின் சி நிறைய இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை நம்ம நெல்லிக்காய் தைலமாக கூட காய்ச்சலாம். எல்லாம் உடனே எல்லாத்தையுமே அரைச்சி பேக் போடலாமான்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ பேக் வித் எனிதிங். எத்தையான ஒன்று அரைங்க, நல்ல பேக் மட்டும் போடாதீங்க. அதான் ராஜா மேமோட டைலாக். மேம், அந்த ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்வீங்க, என் வழி, அதை சொல்லுங்க. என் வழி இயற்கை வழி. கண்டிப்பா. ஏன்னா உங்களோட இந்த ஏஜ்லயும் அந்த ஸ்கின், அந்த ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக எங்களுக்கெல்லாம் வந்து பொறாமையாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களை தேடி வந்து உங்களை டிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஹேரை பற்றி சூப்பரான டிப்ஸ் கொடுத்தீங்க மேம். நன்றி.